பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆமென். இந்த ஜூலை மாதம் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த புதிய மாதத்திலே நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். சில காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம். கடன் பாரத்தை குறித்து, வியாதியை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து, இன்னும் பல காரியங்களை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். என்ன செய்ய போகிறேன் தெரியவில்லையே என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கு இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆஸ்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். உங்கள் பயத்தை எல்லாம் மாற்றி உங்களை வழிநடத்த போதுமானவராகவே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வேத புத்தகத்தை வாசிக்கும்போது யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், இந்த யோசுவா பயந்து கொண்டிருக்கிறான், கலங்கி கொண்டிருக்கிறான். எதற்காக அந்த யோசுவா கலங்கி கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்ப்போமானால், இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய பொறுப்பை தேவன் மோசைக்கு அடுத்தபடியாக யோசுவா கையில் கொடுக்கிறார். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்த மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்தவர்கள், மோசைக்கு விரோதமாக கல்லெடுத்து எறிய ஆரம்பித்தவர்கள். இப்படிப்பட்ட இந்த ஜனங்களை நான் எப்படி வழிநடத்த முடியும், எப்படி இந்த ஜனங்களை நான் கானானுக்குள் கொண்டு செல்ல முடியும், இந்த பெரிய பொறுப்பை நான் எப்படி செய்ய முடியும் என்று சொல்லி கலங்கி கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் தான் கர்த்தர் சொன்னார், யோசுவா, நீ பயப்படாதே, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். நீ கலங்காதே, நீ திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி ஆண்டவர் யோசுவை தைரியப்படுத்துகிறார். யோசுவா அந்த வார்த்தையை கேட்டு பலனடைந்து எழும்பி தேவ ஜனங்களை வழிநடத்தி கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு சேர்க்கிறான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில், இந்த ஜூலை மாதத்தில் இந்த யோசுவை போல நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். வேதனையோடு கூட என்ன செய்ய போகிறேன்னு தெரியலே ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், சோர்ந்து போயிருக்கலாம். கவலைப்படாதீர்கள். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆமென். யோசுவாவோடு கூட இருந்து யோசுவை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வேத புத்தகத்தில் புதிய ஏற்பாட்டில் நாம் வாசித்து பார்ப்போமானால், மகதலேனா மரியாள், இயேசு கிறிஸ்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறைக்குள் வைக்கப்பட்டிருந்தார். அந்த 3 நாட்களிலும் இயேசு இல்லை. இயேசு இல்லாத அந்த சமயத்தில் பிசாசு அவளுக்குள் புகுந்து விட்டான். இயேசு உயிர் தெழுந்த உடனே அந்த மகதலேனா மரியாள் சந்திக்கிறார். சந்தித்து அவளுக்குள் இருந்த அந்த 7 பிசாசுகளை இயேசு கிறிஸ்து துரத்துகிறார். ஆமென். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம வெறுமையாக இருக்கலாம். நமக்கு விரோதமாய் சத்துரு பலவிதமான காரியங்களை செயல்படுத்தலாம். சோர்ந்து போகாதீங்க. நம்முடைய ஆண்டவர் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா சத்துருடைய வல்லமைகளையும், அந்தகார வல்லமைகளை துரத்தி அடித்து நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதமான காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு இல்லை என்று நினச்சி மகதலேனா மரியாளுக்குள்ளே புகுந்த அந்த 7 பிசாசுகளை உயிர் தெழுந்த இயேசு துரத்தி அவளுக்கு விடுதலை கொடுத்தது போல இன்றைக்கும் நமக்கு விடுதலை கொடுக்கிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உயிர் தெழுந்த தெய்வம், உயிரோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் மரித்து போன தெய்வம் அல்ல, செத்து போன தெய்வம் அல்ல, உயிருள்ள தெய்வம். உயிருள்ள தெய்வத்தை நாம் இன்றைக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். ஆமென். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உயிருள்ள இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கை அற்புதங்களை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை மாற்றுவார், நெருக்கங்களை நீக்குவார், கடன் பாரத்தை நீக்குவார், வியாதியை போக்குவார், எல்லாவற்றையும் செய்வார். அவரால் முடியும். எனவே நாம் சோர்ந்து போக வேண்டாம். யோசுவா கலங்கி கொண்டிருந்த யோசுவாவுக்கு தேவன் உதவி செய்தது போல, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை வழிநடத்துவேன் என்று சொன்னது போல, மகதலேனா மரியாளுக்குள்ள இருந்த அந்த பிசாசை துரத்தி அவளுக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருந்து நமக்கு விடுதலை கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். இந்த புதிய மாதம் நீங்கள் பயப்படாதீங்க. எந்த காரியத்தை குறித்து பயப்படாதீங்க. இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இந்த புதிய மாதம்
உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக அமைய போகிறது. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற காரியத்திலிருந்து உங்களை விடுவித்து உங்களை ஆசிர்வதித்து உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். எனவே எதற்கும் நீங்கள் கலங்க வேண்டாம், எதற்கும் பயப்பட வேண்டாம். இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த புதிய மாதம் இந்த இறைவார்த்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். ஆண்டவரே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள், பாரங்கள், கவலைகள், கடன் பாரங்கள், நெருக்கங்கள், கண்ணீர்கள், பலவீனங்கள், எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இன்மை, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறோம். எல்லாருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்கள் செய்யணும். நீங்கள் கூடவே இருக்கிறீங்க என்ற வார்த்தையை நாங்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த இறைவார்த்தை கேட்கிற பிள்ளைகளோடு கூட நீங்கள் இருந்து கூடவே இருந்து வழி நடத்துங்க. இந்த நாளுக்குரிய கிருபையை கொடுங்க. இந்த மாதம் முழுதும் ஆஸ்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் bless you. உங்கள் யாவரையும் இந்த புதிய மாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. நீ எதற்கும் பயப்பட வேண்டாம். இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு அற்புதங்களை செய்ய அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். தைரியமாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க. அவர் உங்களை வழி நடத்துவார். ஆமேன்.